தொட்டு பாரு. ஓ மதராசி. மദ്രാசி நை மதுரவாசி. வீரம் பிறந்த ஊரு. என்னால கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்க முடியாது, எந்திரிடா. எங்க வெட்டியா பேப்பர் தானே படிச்சிட்டு இருக்கீங்க, அவனை போய் எழுப்ப வேண்டியதானே, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது இல்ல. அட என்னங்க நீங்க சார், இந்த கிளைண்ட பக்கம் தான் சார் போயிட்டு இருக்கேன். இவதானா? சே சே சே, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இதுல யார முதல் திருத்துறதுனே தெரியல. இவனை எழுப்ப ஏன் அவ்வளவு தூரம் நடந்துக்கிட்டு? இந்த ரேடியோவே போதும். முருகா மை டியர் முருகா, ஸ்கூலில் மிஸ் நடத்துகிற புரியலன்னு சொன்னால் அவங்க அடிக்கிறாங்க, அதே வீட்டில் வந்து சொன்னால் இவங்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க. முருகா, ஒரு சின்ன பையன் எவ்வளோதான் முருகா தாங்கிறது? ஏதோ நீ இருக்கிற தயவால் எல்லா ஹோம்ஒர்க்கும் இல்லையா எனக்கு முடிச்சு கொடுத்துட்றா. இப்படியே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா டெய்லி ஒரு மாம்பழம் எப்படியாச்சும் கொண்டு வந்து வச்சிருவேன். முருகா, சாமி கும்பிட்டது போதும், வேகமா கீழே வாடா. உனக்கு பிடிச்ச இடியாப்பம் தேங்காய் பால் செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு வேகமா கிளம்பு, ஸ்கூல் வேன் வர நேரம் ஆச்சுடா. உன்ட்ட நிறைய பேசணும்னு ஆசை, இருந்தாலும் அந்த தேங்காய் பள்ளியை வாய் அடைக்குது. முருகா, குறைச்சிக்காத. டாட்டா. என்ன என் கை வர மாட்டேங்குது, என்ன ஏதோ ஒரு தீய சக்தி பிடிச்சி இழுக்குதுன்னு நினைக்கிறேன். முருகா, ஆமா நீங்களா? தம்பி வேன் வந்துருச்சு, கிளம்பு. உனக்கு எழுத்து முக்கியமா இல்ல படிப்பு முக்கியமாமா? படிப்பு தாண்டா. அப்பா பாருங்கப்பா. ரிஷி, இங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் கிட்கி. வெடி கிட்கி, இதெல்லாம் புதுசாங்க. அந்த வேனை போக சொல்லிடு, எப்பயும் போல நானே கூட்டிட்டு போய் விடுறேன். கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா ரிஷி உனக்கு? நான் என்ன பண்றது, அவளுக்கு மேக்கப் டப்பா முடிச்சதுக்கு அப்புறம் தானே ஸ்கூல் ஞாபகமே வருது. நான் ரெடிப்பா, போலாமா? இல்ல, ஒரு பொண்ணுக்கு ஃப்ரீடம்ன்றது நம்மளோட. சாப்பிட்டேப்பா, போலாமா? சரி வாங்க போலாம். என்ன பசங்களா, கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்களா? போயிட்டு வரேங்க. ஓத்தி வீலிங் வேறியா? நல்லபடியா ஸ்கூலுக்கு போனா சரிதான். நான் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நல்லா படிக்கணும், சரியா பசங்களா? ஒரு கண்ணு உறவு கண்ணு என்ன முச்சு பாக்கும் நின்னே சின்ன வலிய முடிங்கடா. ஓ, இந்த புக்கெல்லாம் வீட்டிலே இருக்கிற பீரோலே வச்சிருந்துருக்கலாமே, எதுக்கு இங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது? நானும் எவ்வளோ நேரம் ஒரே இடத்துல நிற்கிறது. ஓ, இது என்ன ப்ளூ கலரில் ரவுண்டாக பழகலன்னு இருக்குது. ஐ, இது நல்லா இருக்கே. ட்ரீ ட்ரீ ட்ரீ. ஐயோ ஓப்பன் ஆயிடுச்சு. இனி யாருக்கும் நேரம் தெரியல. என்ன திடீர்னு என்ன பண்ணுங்களா அவனே பார்க்குது. அக்கா அக்கா அக்கா, அவன் நம்மளை பார்த்தாங்க வரான். இருங்க அவனை. என்னக்கா நீ இப்படி என்னை தூக்கிட்டு வந்துட்ட? அங்கேயே டமால் டுமில் நாலு கொடுத்துருந்தா இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அவங்க? என்னக்கா நீ? டேய் சேயோன், நீ நிறைய படம் பார்த்து கெட்டு போயிருக்கடா. படமா இருந்தாலும் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. அவன் கிடக்குறா இல்லையா? இரு, நான் என்னன்னு கேட்டு வரேன். மச்சான் எவ்வி அடிச்சுட்டு போறான்டா, வாடா போயிடலாம். விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, ஆனா இவங்களை பார்த்தா என்னை விரட்டி விரட்டி வெளுக்க போறாங்க. உன் பேர் என்ன மச்சி? டேய் என்னடா? டேய் தம்பிடா, என் பேர் ஆயுசு. சரி அதை விடு, இந்த புக்கை கொண்டு போய் உங்கள் அக்காட்ட கொடு. ஐயா, இவ இதான் அந்த புக்கெல்லாம் படிக்க மாட்டாளே, அவளுக்கு இருக்குது. டேய் அவள் படிக்கலாம் பரவாயில்ல, கொண்டு போய் கொடுப்போ. அட என்னையா நீ? சரி கொடுக்குறேன். டீச்சர் கும்மி அடிக்க போகிறாங்க, டக்குன்னு கிளாஸுக்கு போ. ஏய் என்னது? தம்பிடா. சரி கிளாஸுக்கு போ வா. வீராப்பா போய் வம்ப விளக்கி வாங்கிட்டு வந்துட்டோம். சரி இந்தா வச்சுக்குவோம், புக்காச்சு அவளாச்சு. டேய் மறக்காம கொடுத்துடுறா. அடேங்கப்பா, மறந்து வேணும். இன்னைக்கு சேனலை ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு பாரு. மே ஐ கம் இன்சைட் டீச்சர்? இனிமேல் லேட்டா வரக்கூடாது சேயோன், இதே வேலையா போச்சு உனக்கு. சாரி டீச்சர், வழியில் நாய்த்தோலை கொஞ்சம் தாங்கலை, அதான் லேட்டு. என்ன தியாச்சு சொல்லு, போய் உட்காருப்போ. நீங்கள் சொன்னால் சரிதான் டீச்சர்.
இல்லே இந்தாருங்களே சேவை வந்துட்டான். இருக்கிற பிள்ளைகளை ஃபுல்லாக பட்டையை போட்டு கரெக்ட் பண்ணுவாங்களே. டேய் பட்டம் மட்டும் இல்லடா, டெய்லி சட்டை வேற துவச்சு போட்டு வரான். சி தள்ளி போடா வீசுது. என்ன இருந்தாலும் அவன் மதியானம் கிரவுண்டுக்கு தானே வந்தாகணும், தூக்கி விடுவோம். சரி எல்லாரும் கவனிங்க, காற்றுக்கும் எடை உண்டு. கோலி விடாத விடாத, அப்படி இல்ல இல்ல இல்ல. ஏய் எதில இருக்கு யாரை தெரியாம நிக்கிறீங்களா? கோலி அடிச்சு காலி பண்ணு கோலி அவங்கள. ஆமா கோலி. முடியலடா முடியலடா முடியல. ஏய் இங்காருங்களே முல்லையா, இந்த முல்லை சொல்ல வேண்டியதானே, இந்த விட்டோம்ல. ஒரு கல்லுல ரெண்டு மாங்க. ஏய் இந்தாருங்களே பயந்துட்டேன், முருகனை கும்பிடுதோட. அமைதியா போறதுனா நல்லது. நீ உண்மை சொல்லுங்க. ஏலே சேவனே வரையாலே ஊற்றி கொடுத்த. யாம் இருக்க பயமே படிச்சா பண்ண போதாதடா. முருகனே கிண்டல் பண்ணிட்டான். இதுக்கு மேல நம்ம சைலண்டா போக கூடாது. கிரிக்கெட்ல கோலி விளையாண்டு 10 ரூபாய் கையெழுத்து பார்த்திருக்கேன். இந்த பர்றா என்னது இழுக்கவே முடியல. இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது. ஆண்டவராகிய முருகே, இவனை எப்படியாவது இந்த சைடு இழுத்து போட்டுரு முருகா. காற்றுக்கு எடை உண்டு. காலி என்னால கோழி தோத்துட்டான். என்னடா நாத்தடிக்கிறவனோட வாயை மல்ல போட்டு பார்த்துட்டியா? பேச்சே காணும். அங்க 2 சிறுத்த வாய் முறத்த வாயா இருக்குது. நீ என்னோட பட்டையை கிண்டல் பண்றியா? நாங்கெல்லாம் பழனியிலேருந்து பழமுந்தி சோலைக்கு பாத யாத்திரை போயிட்டு வரீங்க முடியோ. வீண் வந்த விலைக்கு வாங்க கூட நானே இன்னைக்கு காலைல தாண்டா கற்றுக்கிட்டேன். நான் வெள்ளடிச்சுட்டு உன் சாப்பாட்டில் வாயை முக்கி கழுவி கொப்போ. ஏய் இவனை எப்போனா பார்த்துக்கோம்லே, வாங்க கேண்டீன் போவோம். சாப்பாடுனா ஒரு பையனும் நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணதே இல்லை. அது சரி பச்சையில 10 பறந்து போகணும்னு வாங்க. வாசியோன் இவ்வளோ நேரமா உன்னோட லஞ்ச் பேக்கை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோட லஞ்ச் பேக்கை நீயே பார்த்துட்டு இருந்த. நீ எதுவும் சாப்பிடலே? நான் இன்னும் சாப்பிடல சேயோன். உனக்கு முன்னாடி நான் எப்போ சாப்பிட்ருக்கேன் சொல்லு. நல்ல வேலை முருகு, சீக்கிரம் வந்தோம். இன்னும் சாப்பிடலையா? நான் சாப்பிட்றேன் சேயோன், நீ சாப்பிடு போ. சரி ஆளை விடு. சேயோனுக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை. ஏய் சேயோ, எனக்கு இன்னைக்கு ஒரு நோட்டு கொடுத்துருக்கான் தெரியுமா? அதில் லவ் லெட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடி கண்ணி ஒன்னை எண்ணி வாயில ஊத்து தண்ணி. இங்க பாரு, இதுல லவ் லெட்டர் தான் இருக்கு. நான் சொன்னேன்ல அவன் எனக்கு தான். இதுக்கெல்லாம் டிலேவே பண்ணக்கூடாது. இந்தா வச்சுக்கோ, என் ஆட்டோ உனக்கு தான். அப்புறம் மச்சி இந்த சாப்பாடு இருக்கே, ஐயோ இது வேற. சாப்பாடு பற்றி பேசும்போது இது முதல்ல யார்கிட்ட கொடுக்கணும், அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் போல. என்னாச்சு? என்னடா அது பெரிய பெரிய புக்கில் லஞ்ச் பேக்லேயே வச்சு சுற்றுற? படிக்க மாட்டேன்னு வேற புழுகுனேடா. டேய் இது எங்கள் அக்கா லியா ஓடுகிறா. இதை படிச்சுட்டு நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டேன் மச்சான். ஆத்தி நம்மளுக்கு இந்த பெரிய கிளாஸ்னாலே ஆகாதே. உள்ள வேற யார் இருக்காங்களோ. இந்த டெஸ்ட் முடிச்சவங்க வீட்டுக்கு போகலாம். இங்கேருந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஐயோ பெரிய டீச்சரு, உள்ளே போனால் மாட்டிக்கிடுவோம். இங்கேருந்தே தூக்கி போட்டு ஓடிடுவோம். யாரோட நோட்டு இது? சி அவனோடதா? அத்தி டெஸ்டா வீட்டுக்கு கூட என்கிட்ட பேப்பர்லையே. தெய்வமே இவ்வளோ பேப்பரா? இன்னைக்கு டெஸ்ட்டை தெரிக்க விட்றேன். டே மச்சான் ஒரு பேப்பர் கொடுறா, என்னதாச்சும் எழுதி கொடுத்துருவோம். உனக்கு இல்லாதாடா, இந்தா எவ்வளோ வேணாலும் எழுதிக்க. என்னடா ஒரு பேப்பர் கொடுத்துட்டு எவ்வளோ வேணால் எழுதுன்ற? சரி ஏதாவது தெரிஞ்சா தானே. மேம் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் யூ, ஹேவ் இட். அடி கண்ணி உன்னை எண்ணி என் வாயில ஊறுது தண்ணி. நான் கிளம்பலாமா? சரி சரி வா போலாம். நீங்களுமா? வாடா பிரின்சிபல் ரூமுக்கு. எனக்கே இல்லை உள்ளட்டா. எனக்கே லவ் லெட்டர் கொடுக்குறான் சார். என்ன தைரியம் இவனுக்கு? நீங்க எப்படி லவ் லெட்டர் கொடுக்கலாம்? அதை எப்படி இவங்களுக்கு கொடுக்கலாம்? மோட்டி கிச்சே மோட்டி கிச்சே மோட்டி கிச்சே மோட்டி கிச்சே. அவ கையில் கொடுக்க சொன்னா எனக்கே கொடுத்துட்டேடா. இங்க பதில் சொல்றா. ஆயுஷ்க்கு என்னக்கா பிரச்சனை? அவன் ஏன் 2 பெரிய டீச்சர் கூட வெளியே நின்றுருக்கான்? ஆயுஷ் நேம் உனக்கு எப்படி தெரியும்? அவன் டீச்சருக்கே லவ் லெட்டர் கொடுத்துருக்கான்.
அச்சோ ஆயுஷ்மான் பவ